ரோடு ஷோன்ற ஒரு கலாச்சாரத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே திணிக்கிறாங்க அப்படின்றது தான். பனகல் பார்க்கில் இறங்கி அங்கேருந்து பாண்டிபசார் ரோட்டில் போய் தென்னம்பட்டு வரைக்கும் போனார். கூட்டம் வந்து பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதனால் ரோடு ஷோன்றது வந்து பாஜகவுக்கு வாக்காக மாறுமா அப்படின்லாம் பார்த்தா ஓட்டு அந்த வாக்கு சதவீதத்தை கொஞ்சம் உயர்த்திக்குவாங்க. கொஞ்சம்னா எவ்வளோ சார், எந்த அளவுக்கு உயர்த்துவாங்க? இப்போ 2.62% அவங்க இதே மாதிரி அவங்க 18% வரைக்கும்லாம் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது சவுத்தை வந்து இந்த அளவுக்கு டார்கெட் பண்ணி நாங்கள் இங்கே வந்தாகணும் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து அது ஏன் சார்? எதனால அவங்க சவுத்தில் இந்த அளவுக்கு இது பண்ணுறாங்க, கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க? அண்ணாமலை வந்து ஒரு ஃபேக்டராக இருக்காரு, பலரும் அவரை வந்து பேச போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஓவராலாக இந்த எலெக்ஷனில் பிஜேபிக்கு எந்த தரப்புலேருந்து ஓட்டுகள் விழும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சமூக வலைதளத்தில் ஒரு கத்தி சுற்றுறதை பார்த்துட்டு இளைஞர்கள் ஃபாலோ பண்ணுறான், ஓட்டு போட போகிறான். அவன் ஒரு தொகுதியில் எவ்வளோ இருப்பான்? இதை நீங்கள் கோயம்புத்தூர் எலெக்ஷன்லேயே இப்போ அண்ணாமலைக்கு நடக்க போகிறத பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஜாபர் சாதிக் பற்றி அண்ணாமலை என்ன பேசியிருக்காரு? செந்தில் பாலாஜிக்கு எதிராக வாயே திறக்கும். இந்த திமுக வேட்பாளர் போட்டது செந்தில் பாலாஜிக்கும் இவருக்குமான ஒரு அண்டர்ஸ்டாண்டு. நீங்கள் அக்ரெசிவாக டிஎம்கே காலி பண்ணணுன்னு நீங்கள் இறங்கியிருக்கீங்க. உங்களை மேலேருந்து அதுக்கு தான் இறக்கியிருக்காங்க. ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? வெஸ்ட் பெங்காலில் அங்கே இருக்கிற பாஜக தலைவர்கள் எப்படி இறங்கி அடிக்கிறாங்க. அதனால் அதோடைய முன்னேற்றம் தெரியுதா? அவன் அங்கே அரசியல் பண்ணுறான். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? இன்னும் பல விஷயங்கள் வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது. ஊழல்கள் இதெல்லாம் அது ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாஜக ஆளுற இடங்களில் என்னென்ன வகையான ஊழல்னால் நம்ம ஆளுங்கள்லாம் தூக்கி சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்கே வந்து ஊழலற்ற கட்சி நேர்மையானதுன்னு அண்ணாமலை பேசுறதெல்லாம் உலகத்திலேயே வாரிசுக்கு பேர் போன கட்சி காங்கிரஸ், நேரு ஃபேமிலி. அடுத்தது கருணாநிதி ஃபேமிலி. அவர் அதானே சொல்கிறாரு. அண்ணாதுரைக்கு மறைவுக்கு பிறகு எப்படியோ எம்ஜிஆர் எல்லாம் வச்சு இவர் வந்தார். 68 வந்ததுலேருந்து அவர் மறைகிற வரைக்கும் 50 ஆண்டு காலம் அவர் தானே தலைவராக இருந்தார். சார் வணக்கம் சார். சார் இப்போ வந்து அரசியல் களத்தில் வந்து என்னதான் நம்ம ஊர் கட்சிகள் கேம்பெயின் அது இதுன்னு நடத்தினா கூட நேற்று மோடி சென்னை வந்துட்டு போனது வந்து ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்குது. குறிப்பாக வந்து ரோட் ஷோன்னு சொல்லி தொடர்ந்து அவர் வந்துக்கிட்டே இருக்கார். ஒட்டுமொத்த மக்கள் மத்தியில் அந்த இம்பேக்ட் எப்படி சார் இருக்குது? மோடி பிரதமர் பாஜக தமிழ்நாட்டில் கால் ஒன்று பெருசாக ஒரு கருத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ரோடு ஷோன்ற ஒரு கலாச்சாரத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே திணிக்கிறாங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. என்னென்னா பிரச்சாரங்கன்றது வந்து இந்த காலத்தில் மாறணும் அப்படின்றது தான் எல்லாருடைய கருத்தாக இருக்குது. ஏன்னா தேர்தல் ஆணையமும் அதை சொல்லுது. பிரச்சாரன்றது அதிக அளவில் பொருட்செலவு இல்லை, அதெல்லாம் அந்த காலத்தில் பண்ணாங்க. இந்த இதெல்லாம் நம்ம இதில் ரோட் ஷோன்றதே கிடையாது. அதிகபட்சம் அந்த நினைவு நாளில் அண்ணா நினைவு நாள், ஜெயலலிதா நினைவு நாள், எம்ஜிஆர் நினைவு நாளில் ஊர்வலம் போவாங்க. அண்ணா நினைவு நாள்னால் எல்லாருமே குத்தகைக்கு எடுத்துருவாங்க அந்த வாலாஜாரோட. எம்ஜிஆர் நினைவு நாள்னால் ஏடிஎம்கேல என்னென்ன பிரிவுகள் இருக்குதோ அவங்க எடுத்துக்குவாங்க. கருணாநிதி நினைவு நாள்னால் திமுக போவாங்க. அப்போ இந்த மாதிரி அந்த இடத்துல மட்டும் நடக்கும். தேர்தலை ஒட்டி அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. வண்டிகளில் வாகன பிரச்சாரம்லாம் பண்ணுவாங்க. இந்த ரோட் ஷோன்றது புதுசாக கொண்டு வராங்க. அதில் பிரதமர் மட்டும் இல்லை, உள்துறை அமைச்சர் வர வேண்டியது வரல, பாதுகாப்புத்துறை அமைச்சர், பாஜக தலைவர், இப்படிலாம் வந்துட்டு ரோட் ஷோ பண்ணுறாங்க. பல இடங்களில் காமெடியாகவும் இருக்குது. இன்றைக்கி வந்து வேலூரில் அவர் போன ரோட் ஷோக்கு பெரிய அளவில் கூட்டம் இல்லை. நேற்று இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து வியாபார ஸ்தலம். இங்கே வந்து எல்லாம் ஷாப்பிங் வரவங்க தான் வருவாங்க. குடியிருப்பு பகுதி கிடையாது. இங்கே வந்து இந்த இதில் பனகல் பார்க்கில் இறங்கி அங்கேருந்து பாண்டிபசார் ரோட்டில் போய் தென்னம்பட்டு வரைக்கும் போனார். கூட்டம் வந்து பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இவங்க வேணால் சொல்லிக்கலாம் கூட்டம் இருந்தது பொதுமக்கள் இதுன்னு. அது மாதிரி இல்லை. பொதுவாக பிரதமர் வந்தாலும் சரி, நடிகர் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் ஜனங்க கூட தான் போகிறாங்க. நாளைக்கே நயன்தாரா ரோட் ஷோ நடத்தினாலும் அதை பார்க்குறதுக்கும் கூட்டம் கூட கையாட்டம் எல்லாம் பண்ணோம். ஆனால் வாக்குகள் கிடைக்குமா அப்படின்றது பொதுமக்கள் தான் தீர்மானிப்பாங்க. அதுக்கு நீங்கள் அந்த டைமில் என்ன இஷ்யூஸு, கட்சிகளுடைய இது, சாதக பாதகம், கூட்டணி, வேட்பாளர் பலம், இது எல்லாம் சேர்ந்து தான் நிர்ணயிக்கப்படும். திமுக 3 ஆண்டு கால ஆட்சி, மக்களுக்கு கடுமையான அதிருப்தி இருக்குது. அதில் குறிப்பாக அந்த மகளிர் உரிமை தொகை நாங்கள் பல தடவை சொன்னோம், தேர்தலில் அது எதிரொலிக்கும், இவங்களுக்கே அது பூமராங்க திரும்பும்னு. அது இன்றைக்கி திமுகவினர் நல்ல பாடம் கற்றுக்கிட்டாங்க. உண்மையிலேயே திமுக தலைமைக்கு அது புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா பலரையும் வெளியில் இது பேசாதீங்கன்றாங்க. அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எதிரொலிக்கும் இது. அதனால் ரோடு ஷோன்றது வந்து பாஜகவுக்கு வாக்காக மாறுமா அப்படின்லாம் பார்த்தா இங்கே வந்த மக்கள், பொதுமக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20%னா அழைத்து வரப்பட்டவர்கள், அப்புறம் அவர்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் இப்படி தான் வருவாங்க. அதனால் அது ஒன்றும் பெரிய அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தாது. பிரதமர் அதிக முறை வருகிறார். என்னென்னா இந்த தடவை கொஞ்சம் அண்ணாமலையுடைய அந்த ஃபேம்
இளைஞர்கள் மத்தியில் அந்த ஃபேமு பாஜகவுடைய இந்த பிரிஞ்சு கிடக்கிறதுனால தலைவர்கள் இல்லாமல் சந்திக்கிற தேர்தல், திராவிட கட்சிகள் மேலே உள்ள வெறுப்பு, இது எல்லாத்தையும் அறுவடை பண்ணலான்னு பாஜக ட்ரை பண்ணுது. அதில் ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கும், பெருசாலாம் கிடைக்காது. ஓட்டு அந்த வாக்கு சதவீதத்தை கொஞ்சம் உயர்த்திக்குவாங்க. கொஞ்சம்னா எவ்வளோ சார், எந்த அளவுக்கு உயர்த்தும்? இப்போ 2.62% அவங்க இதே மாதிரி அவங்க 18% வரைக்கும்லாம் வந்திருக்கு 2014. ஆனால் அது கூட்டணி எல்லாம் 2.62% போன நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையமும் இவங்களும் ஒரே அளவுன்னு சொல்லலாம். இந்த தடவை ஒரு 8-10 வரைக்கும் வரலாம். 8-10 வரைக்கும் வரலாம், நெருங்கலாம். ஓகே. ஒரேடியாக வீச்சு பெருசாக போகிற அளவுக்கு அண்ணாமலையோ இல்லை மற்றவர்களோ பெருசாக மக்கள் பிரச்சனையை பேசலை, பெரிய அளவு இல்லை. இந்த பிம்பங்கள் எல்லாமே சமூக வலைதளங்கள், மீடியாக்கள் மூலிமா வர பிம்பங்கள். இது கிராமந்தோறும் மற்ற இடங்களில் தாமரையை கொண்டு சேர்த்துருக்குதா, இல்லை இவங்க மாற்று இவங்க தான் அப்படின்னு வாக்களிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அது கம்மி. அதனால் பெரிய அளவுலலாம் இவங்க சொல்கிறபடி 20% வராது. ஓகே சார், இப்போது ஓவராலாக பார்க்கும்போது மோடியோட கேம்பெயின், அதாவது ஒரு இடத்துலையும் அவர் பேசக்கூடிய விஷயங்களில் நம்ம தொடர்ந்து என்ன பார்க்க முடியுதுன்னா ஒரு 3 விஷயம் சார். ஒன்று வந்து திமுக குடும்ப கட்சி அப்படின்றாரு, தமிழ்நாட்டில் ஊழல் பெரிய லெவலில் நடக்குது அப்படின்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களை வந்து மேன்மைப்படுத்தி பேசுகிறாரு. ஜெயலலிதா ஒரு லீடராக எல்லா இடங்கள்லையும் குறிப்பாக ஸ்பெசிஃபை பண்ணி அவங்கள பற்றி தான் பேசுகிறாரு. இது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது? இவங்க ஏன் ஏடிஎம் ஜெயலலிதா அம்மாவை பற்றி இவங்க ஏன் பேசணும்? அந்த இடத்துல வேறு இவங்களால என்ன செஞ்சோம், அதெல்லாம் பிஜேபி என்ன செஞ்சது அதை எங்கேயுமே முன்வைக்க மாட்டாங்க. மாறாக இதுதான் எல்லா இடத்துலையுமே அவங்க கேம்பெயினில் நடக்குது. பிஜேபி என்ன செஞ்சது தான் பார்க்குறோமே 10 வருஷமாக. 2 கோடி பேருக்கு ஒரு வருஷத்துக்கு வேலை கொடுப்பாங்க. அப்படி பார்த்தா 10 வருஷத்தில் 20 கோடி பேருக்கு வேலை கிடச்சிருக்கணும். அட்லீஸ்ட் 1 கோடி பேர் வச்சுருந்தா கூட 10 கோடி பேர் கிடச்சிருக்கணும். டிமானிசேஷன்லேருந்து கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக தான் டிமானிசேஷன்னாங்க. 17 லட்சம் கோடி ரூபா கருப்பு பணம் இருக்குது அப்படின்னாங்க. 12 லட்சம் கோடி ரூபா, ஆனால் உள்ளே வந்தது 17 லட்சம் கோடி. அதை கூட இப்போ சமீபத்தில் யாரோ கடுமையாக கண்டிச்சிருந்தாங்க. டிமானிசேஷன் சொல்கிறீங்க, ஆனால் கருப்பு பணமும் தானே உள்ளே வந்துடுச்சு, அப்புறம் நீங்கள் எங்கே கருப்பு பணத்தை ஒழிச்சிங்க? கருப்பு பணத்தை வெள்ளையாக்கிறதுக்கான இதுதான் நடந்துச்சு அப்படின்னு. 2வது தேர்தல் பத்திரம், அதுலேயும் கருப்பு பணத்தை ஒழிக்க தான் தேர்தல் பத்திரம்னாங்க. தேர்தல் பத்திரமே பெரிய காமெடி. அதான் யார் கொடுக்குறாங்க, எந்த கட்சிக்கு எவ்வளோ போச்சு, இது எதுவுமே வெளியே தெரியாதான், ஆர்டிஐலையும் போட்டு கேட்க முடியாதான். ஆனால் அது கருப்பு பணத்தை ஒழிக்குமா? எப்படி ஒழிக்கும்? கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு அவர் அமித்ஷா சொல்கிற ஒரே காரணம், முன்னெல்லாம் பணம் கட்சிக்கு நிதி கொடுத்தா கட்சி தலைவர்கள் அவங்க பாக்கெட்டில் போட்டுக்குவாங்க, தேர்தல் பத்திரம் கொண்டு வந்ததுனால நேரடியாக கட்சிக்கு நிதி போகுது. நேரடியாக போட்டுங்க, யார்கிட்டேருந்து போகுது? எந்த கார்ப்பரேட் கம்பெனிலேருந்து போகுது? அது எப்படி போகுது? நீங்கள் அந்த கார்ப்பரேட் கம்பெனிட்ட வாங்கினதுனால அந்தந்த அரசியல் கட்சிகள் என்னென்ன சலுகைகள் பண்ணி கொடுத்துருக்கீங்க? கருப்பு பணம் எப்படி உள்ளே வந்துச்சு? பாண்டு இவ்வளோ வாங்குறாங்கன்னா அதுக்கான என்ன கணக்கு வழக்கு அவங்க அதை ஐடியில் ஃபைல் பண்ணியிருக்காங்களா அப்படிலாம் கேட்டால் அதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. ஆனால் அதுதான் இந்த விமர்சனம் தான் கரெக்டுன்னு தான் உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு. ஒரு வாக்காளனுக்கு இல்லை ஒரு தொண்டனுக்கு தான் ஆதரிக்கிற கட்சி, தான் வாக்களிக்கிற கட்சி என்ன பண்ணுது, அவங்களுடைய வரவு செலவு என்னன்னு தெரிஞ்சுக்கிறது உரிமை இருக்குது. அதை மறுக்கிறது அரசியலமைப்பு சட்டம் 19/1 மீறுறதுக்கு சமானம்னு அந்த 5 பேர் சாசன அமர்வு தெளிவாக போட்டு வச்சாங்க. இன்னொன்று என்ன, இந்த விவகாரத்தில் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஒரு அரசியல் கட்சிக்கு பணம் கொடுக்குறாங்கன்னா அதில் ஆதாயம் இல்லாமல் இருக்காது அப்படின்னு. இதை யார் அதிகமாக முட்டு கொடுத்தது? பாஜக. பெருசாக எதிர்த்தது யார்? திமுக மற்றவங்களாம். தேர்தல் பத்திரம் வெளியிடணும் அப்படின்னோடனே அதுக்கு நடந்த கூத்தெல்லாம் நம்ம பல தடவை பேசியிருக்கோம். மயிலாட் பேப்பர்லாம் செதறி போச்சு, எல்லாத்தையும் செஞ்சு சேர்க்கணும். ஜூலை மாதத்துக்கு அப்புறம் நான் கொடுக்குறேங்க, கொன்றுவேன். போய் ஆன்லைனில் இருக்குல்ல டீட்டெயில்ஸ்லாம் வெளியிடணுன்னே, மயிலாட் இவங்க இவ்வளோ வாங்கினாங்க, மயிலாட் இந்த கட்சிங்க இவ்வளோ வாங்கியிருக்கு, மயிலாட் இதான் மயிலாட், ஏய் இந்த கட்சி யார் வாங்கி யார் கொடுத்தாங்க அது சொல்லு மயிலாட், அந்த கணக்கை கூட கொன்றுவேன்னு. வேறு வழி இல்லை. இதுக்கு நடுவில் தேர்தல் ஆணையம் அந்தந்த அரசியல் கட்சிகள் எவ்வளோ தேர்தல் பாண்டுகள் வாங்கியிருக்காங்கன்ற டீட்டெயிலை கேட்டு வாங்கி வச்சுருந்தாங்க 2023. இவங்க இதெல்லாம் பண்ணோன்னே நீங்கள் வெளியிடுன்றாங்க. அதுக்கப்புறம் அது வெளியில் வந்துச்சு. பல பேர் முகத்திரை கிழிந்தது, முக்கியமாக திமுகவுடைய முகத்திரை கிழிந்தது. ஆனால் இவங்க பெருமையாக என்ன சொல்லிக்கிட்டாங்க, நாங்கள் தான் வெளியிட்டோம், ஏதோ முரசொலியில் டிஆர் பாலு வெளியிட்ட மாதிரி. அது தேர்தல் ஆணையத்து மூலிமா வந்தது. தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட்டில் போய் எல்லாரும் பார்த்து எடுத்தோம். அப்போ தான் தெரிஞ்சது யார் எங்கே யார் கூட நட்புல இருக்காங்க. 400 கோடி ரூபா டர்ன் ஓவர் காமிச்ச ஒரு கம்பெனி
1300 கோடி ரூபா தேர்தல் பாண்டு வாங்கி கொடுத்துருக்கான். அப்போ இந்த 400 கோடி தாண்டி மீதி இருக்கிறதெல்லாம் நீ ஐடியில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியா, இல்லை அந்த பணம் எந்த பணம், இல்லை நீங்களே கொடுத்து நீங்களே வாங்கிக்கிட்டீங்களா, இப்படி பல கேள்விகள். அதுக்கப்புறம் திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி திமுகவும் தேர்தல் பத்திரம் பற்றி பேசுறதில்ல, பாஜகவும் பேசுறதில்ல. சரி, இவங்க 2 பேர் தான் பேசலை, பேசுறதுக்கு தகுதியான ஆள் அதிமுகனா அவங்களும் பேசுறதில்ல. மொத்தத்தில் தேர்தல் பத்திரத்துக்கு பெரிய குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. அப்போ ஊழல் பற்றியோ இது பற்றியோ பேசுறதுக்கு யாருக்குமே இது கிடையாது. இன்னும் பல விஷயங்கள் வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது, ஊழல்கள் இதெல்லாம். அது ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாஜக ஆள்ற இடங்களில் என்னென்ன வகையான ஊழல்னால் நம்ம ஆளுங்கள்லாம் தூக்கி சாப்பிட்ருவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்கே வந்து ஊழலற்ற கட்சி நேர்மையானதுன்னு அண்ணாமலை பேசுகிறதெல்லாம் சும்மா ஒரு 10 பேருக்கு முன்னாடி சொல்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர அது இல்லை. எல்லா கட்சிகளுமே அவங்கவுங்க காலத்தில் அவங்க பண்ணின்னு தான் இருக்கிறாங்க. அந்த கட்சி பண்ணனாலும் அந்த கட்சியுடைய அமைச்சர்கள், நிர்வாகிகள், மற்றவங்க பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த கட்சி இதை வச்சு தானே பண்ணுறாங்க. அப்புறம் என்ன, நீங்கள் இவர் பண்ணாரா அவர் பண்ணாருன்னா அந்த கட்சி பண்ணாதுன்னா அவங்க கட்சியில் இருக்கிற முதல்வர்கள், அமைச்சர்கள் பண்ணும்பொழுது அது கட்சி தானே சாரும். இங்கே அதான் நடக்குது. இது அதனால் ஊழல் பற்றி இவர் பேசுகிறாரு. தமிழ்நாட்டில் இவங்க ஊழலை பற்றி பேசுகிறதுக்கு கரெக்டு தான். ஏன்னா இவங்க ஊழல் முறைகேடுகள் பற்றி பிரதமர் இங்கே வந்து அதானே பேச முடியும், அவங்க அரசியலில் தானே. அதே மாதிரி வாரிசு பற்றி பேசுகிறாரு. உலகத்திலேயே வாரிசுக்கு பேர் போன கட்சி காங்கிரஸு, நேரு ஃபேமிலி. அடுத்தது கருணாநிதி ஃபேமிலி. அவர் அதானே சொல்கிறாரு. இப்போ பிரதமரே என்ன சொல்கிறாரு, ஒரு வாரிசு தேர்தலில் நிற்கிறது வாரிசு கட்சி ஆகாது. ஒரு தலைவருடைய பையன் தேர்தல் நிற்கிறான்னா இவர் எடப்பாடி சொல்லியிருக்காரு, அடுத்து எலெக்ஷன்லாம் அவன் நிற்காமல் கூட போயிடலாம், இல்லை தோற்று போயிடலாம், அதோடு முடிஞ்சிடும். அந்த இடத்துக்கு அடுத்த தடவை கட்சி வேறு ஒருத்தர் கூட நிற்கலாம். ஆனால் அந்த கட்சியை குடும்ப சொத்தாக்கி அந்த கட்சியே வாரிசுகளை தலைமை தாங்குற மாதிரி கொண்டு வரது தான் வாரிசு கட்சி, குடும்ப கட்சின்றாங்க. நல்லா பொருந்துதா? கருணாநிதி அண்ணாதுரைக்கு மறைவுக்கு பிறகு எப்படியோ எம்ஜிஆர் எல்லாம் வச்சு இவர் வந்தார். 68 வந்ததுலேருந்து அவர் மறைகிற வரைக்கும் 50 ஆண்டு காலம் அவர் தானே தலைவராக இருந்தார். அவர் பையன் தான் இளைஞர் அணிக்கு தலைமை தாங்குவார். அவர் மக தான் எம்பியாக இருப்பாங்க. அவருடைய மச்சான் தான் இன்னொரு எம்பியாக இருப்பார், அமைச்சராக இருப்பார். அவருடைய பேரன் தான் அமைச்சராக இருப்பார். அவருடைய இன்னொரு பேரன் உதயநிதி, அவருடைய மகன் அடுத்த கட்சிக்கு தலைவராக வருவார். அவருடைய மகன் உதயநிதி எம்எல்ஏ வருவார், அமைச்சராகுவார். அப்போ அடுத்து இன்பநிதி அமைச்சரில் சொல்கிறாங்க, இன்பநிதி வந்தாலும் தலைமையேற்றாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார்னு. அப்போ இது வந்து வாரிசு கட்சி, குடும்ப கட்சின்றது இதாகுதா? இது வந்து ஏடிஎம்கள் இல்லைல்ல, எம்ஜிஆர் இருந்தார், வாரிசு இல்லை. அதையும் பெருமையாக சொல்லிக்குவாங்க, எங்களுக்கு வாரிசு இருந்ததுனால வாரிசு கட்சி, அவங்களுக்கு வாரிசு இதுன்னு இதெல்லாம் பேச்சாகுது. அப்போது எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா அடுத்து வந்தாங்க. ஜெயலலிதாவுக்கு பிறகு அடுத்து எடப்பாடி பழனிசாமி. எல்லாருக்கும் தான் வாய்ப்பு கிடைச்சிது. அவர் அதிக காலத்தில் எடுத்தார், அவர் அதை மெயின்டைன் பண்ணுகிறாரு. நீங்கள் துட்டை செலவு பண்ண தயாராக இல்லை, போச்சு இதானே. மற்ற கட்சியில் தான் நடக்குது. அப்போ திராவிட கட்சிகளில் மட்டும் இந்த வேலைலாம் நடந்துருக்குது. அடுத்து இவர் மதிமுக, அடுத்து அவர் பையனுக்கு எம்டி பதவியை கொடுத்துட்டாரு. அதனால் அவர் பிரதமர் பேசுறதுல கரெக்டு தான். அவர் ஒவ்வொரு தடவை வரும்போது தான் பேசுகிறாரு, அது எடுபடும். சார் இப்போது எடுபடும் அப்படின்றீங்களா சார்? நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த ஒரு ப்ராசஸ்ன்னு இருக்குல்ல சார், இத்தனை வாட்டி 7வது முறையாக வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு, இது பண்ணுறாரு. இப்படி இருக்கும்போது ஆனால் சவுத்தில் வந்து ஒரு கடுமையான மோடி அலைன்றதுக்கு பிஜேபி எதிரான மனநிலை தான் மக்கள் மத்தியில் பெரிய அளவு இருக்குது. அப்படி இருக்கும்போது சவுத்தை வந்து இந்த அளவுக்கு டார்கெட் பண்ணி நாங்கள் இங்கே வந்தாகணும் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து அது ஏன் சார்? எதனால் அவங்க சவுத்தில் இந்த அளவுக்கு இது பண்ணுறாங்க, கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க? நீங்கள் தான் கேள்வியை சொல்கிறீங்க, நீங்களே பதில் சொல்கிறீங்க. இங்கே வீக்காக இருக்காங்க, வீக்காக இருக்கிறத ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறனால உள்ளே வர்றாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, ஏப்ரல் 19 எலெக்ஷன் இங்கே தானேங்க, வட மாநிலங்கள்லாம் அதான் லேட்டாக இருக்குல்ல, அதனால் இங்கே முதல்ல முடிச்சிடலான்ட்டு இங்கே இறங்கி அடிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே டிஎம்கேன்ற இடத்துல ஒரு கேப் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. அதனால் இறங்கி அடிக்கணும்னு முடிவு பண்ணி பண்ணுறாங்க. ஏன்னா தனித்து விடப்பட்டாச்சுல்ல, தனித்து விடப்பட்ட கட்சிக்கு என்ன பண்ணுறது, பிரதமர்லாம் வந்துட்டு போனால் தான் எதாவது வேலை ஆகும்னு பார்க்குறாங்க. ஆனால் அடுத்து விஜய்லாம் வரப்போகிறார் உள்ளக. அப்புறம் இருக்கிறதுல சுத்தமாக அடி வாங்குறது பிஜேபி ஒரு கட்சியாக இருக்கும். அதனால் எதாவது பண்ணணும் அப்படின்ட்டு இறங்கி பண்ணுறாங்க. ஓகேங்க சார். சார் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னது கவனிச்சேன். அதாவது அண்ணாமலைக்குன்ற ஒரு வேல்யூ இருக்குது. அவர் பின்னாடி வந்து யங்ஸ்டர்ஸ் ஒரு சிலர் நிற்கிறாங்க. ரீசெண்டாக அவர் பெர்ஃபார்ம் பண்ண ஒரு சில விஷயங்கள் அப்படி ஸ்டில் வந்து ஒரு 2% ஓட்டு வாங்கிட்டு இருந்த கட்சி இந்த வாட்டி முன்னேறி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றீங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சொல்லிடலாம், குறிப்பாக இவங்க தான் ஓட்டு போட, அவங்க தான் வருவாங்க. இப்போ அண்ணாமலை வந்து ஒரு ஃபேக்டராக இருக்கார், பெரிய அளவுக்கு ஜெயிக்காட்டியும் கூட ஒரு ஃபேக்டராக இருக்கார். பலரும் அவரை வந்து பேச போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது
ஓவராலாக இந்த எலெக்ஷனில் பிஜேபிக்கு எந்த தரப்புலேருந்து ஓட்டுகள் விழும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அண்ணாமலை வந்து ஒரு இளைஞர்களை கவர்ந்த ஒரு தலைவராக உருவெடுத்து வருகிறார். ஆனால் கட்சி அமைப்பு ஸ்தாபன அமைப்பில் அவர் ஃபெயிலியர். ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷன் ஃபெயிலியர். அவர் தலைவர்னா கட்சியையும் வெளியில் அரசியலையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போனால் தான் அவர் தலைவராக கொண்டு போக முடியும். கட்சிக்குள்ளே எல்லாரையும் ஓரம் கட்டிட்டு நானே ராஜா நானே மந்திரின்னு இவரை சார்ந்த அமர் பிரசாத் ரெட்டி இந்த மாதிரி கொஞ்சம் பேரை வச்சுக்கிட்டு இவர் பாஜக நகர்த்துறதும், இளைஞர்கள் மத்தியில் இவருடைய அந்த எல்லா விஷயத்துக்காகவும் இன்றைக்கி மதிக்க மாட்டான். இந்த மாதிரி திமுக அதிமுக ஒரு சேர திட்டுறது, அதிரடியாக பேசுறது, ஊடகங்களை திட்டுறதுன்னா ஊடகங்களை திட்டுறதுன்றப்போ ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் வரும். ஏன்னா எப்போவுமே வார்டன்னால அடிதான்னு சொல்லிட்டு ஒரு மீம்ஸ் போடுவாங்களா, அந்த மாதிரி ஊடகங்கள்னால அயோக்கிய பசங்க கவர் வாங்குறவன் இந்த மாதிரி போட்டு திட்டுறது. அதனால் அது இவர் அதில் வந்து நின்றுன்னா உடனே இவருக்கு தானே ஒரு ஆதரவு ஒரு செக்ஷன் வரும். டிஎம்கே திட்டினா ஒரு செக்ஷன் வரும், ஏடிஎம்கே திட்டினா ஒரு செக்ஷன் வரும். அப்புறம் வந்து அப்பப்போ ஏதாவது பரபரப்பாக உணர்ச்சி தூண்டுற மாதிரி பேசிக்கிட்டு பண்ணியிருந்தால் அதுக்கு ஒரு செக்ஷன் வரும். ஏன்னா அந்த செக்ஷன் எல்லாம் 2K கிட்ஸ் இந்த மாதிரி இது அவங்களுக்கு இந்த திமுகவுடைய அரசியல், இவங்க படம் இவங்களுடைய அந்த இது தொடர்ச்சியாக ஒரே மாதிரி பேட்டர்னு ஊழல் பண்ணுறது, இந்த மாதிரி அதிமுகலையும் அதே மாதிரி பார்த்து பழகும்போது அண்ணாமலை மாதிரி ஆட்கள், போலீஸு, ஐபிஎஸ்ஸு இதெல்லாம் வந்து ஒரு இது ஐபிஎஸ் அதிகாரிகளாம் நான் பார்த்துருக்கேன். அவன் தும்முனா கூட அந்த குரூப்பில் தும்முனா கூட ஆஹா சார் எப்படி தும்புறீங்க சார், இந்த மாதிரி தும்பி நான் பார்த்ததே இல்லைன்னு ஒரு 1000 பேர் போடுவோம். அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அண்ணாமலைக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இதை அவர் எப்படி ஓட்டாக மாற்றுறாரு அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஃபெயிலியர். சமூக வலைதளத்தில் இவர் கத்தி சுற்றுறதை பார்த்துட்டு இளைஞர்கள் ஃபாலோ பண்ணுறான், ஓட்டு போட போகிறான். அவன் ஒரு தொகுதியில் எவ்வளோ இருப்பான். இதை நீங்கள் கோயம்புத்தூர் எலெக்ஷன்லேயே இப்போ அண்ணாமலைக்கு நடக்க போகிறத பார்த்துக்கலாம். அண்ணாமலைக்கு நகர்ப்புற வாக்காளர்களில் பெரிய அளவில் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஓட்டு போடுவாங்க. ஆனால் அது மட்டுமே கோயம்புத்தூர் கிடையாது. கோயம்புத்தூர்ன்றது 6 சட்டமன்ற தொகுதி. அப்போது சின்னம் வந்து எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணும். நீங்கள் தாமரை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க, திமுக அதிமுக எதிராக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா ஃபெயிலியர். வெளியில் வேணால் அவர் கம்பு சுற்றலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தொடர்ச்சியாக ஒவ்வொரு விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் போலி பாஸ்போர்ட் விவகாரம் திமுக எதிராக எடுத்தார், தூக்கி போட்டு ஓரம் போட்டு அதுக்கப்புறம் பேசவே இல்லை. மணல் விவகாரம் வாயே திறக்கல அவர். செந்தில் பாலாஜி இந்த இதுக்கு டாஸ்மார்க்கில் அடித்த அந்த இது பாட்டிலுக்கு 10 ரூபா இன்னை வரைக்கும் அது இருக்குது. அதை பற்றி வாயே திறக்கல. செந்தில் பாலாஜிக்கு எதிராக வாயே திறக்கல. இப்படி ஒவ்வொரு கட்டத்துலேயும் அவர் வந்து தொடர்ச்சியாக இந்த என்ன சொல்கிறது திமுகவுடைய திட்டங்களில் நேரடியாக எது போட்டு அடித்தா காலி அப்படின்னா ஆயிடும். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஜாபர் சாதிக் பற்றி அண்ணாமலை என்ன பேசியிருக்காரு சார்? பிகினிங்கில் அந்த விஷயம் வந்து பெரிய லெவலில் வரும்போது ஒரு 2 வீடியோ போட்டார் சார். அப்புறம் அதுக்கப்புறம் எதுவும் பெருசாக அதை பற்றி பேசல. ஏன் லட்டு மாதிரி மேட்ரு தானே, திமுகவை அடித்து நவுத்துற மேட்ரு. ஏன்னா ஜாபர் சாதிக்கு திமுகவுடைய பொறுப்பு நிர்வாகியாகவும் இருந்திருக்காரு, திமுக தலைவர்களுடன் நெருக்கமாகவும் இருந்திருக்காரு, எல்லா தலைவருடன் நெருக்கமாக இருந்திருக்காரு. அப்போது உங்களுக்கு செம்ம மேட்ரு இல்லை. இதை நீங்கள் தேர்தலில் எப்படி பிரச்சாரமாக பயன்படுத்தணும்? ஏன் பண்ணல? எலக்ட்ரல் பாண்டு நீங்கள் பண்ண முடியாது, ஏன்னா பாஜகவும் அதிகமாக வாங்கியிருக்கு, அதனால் நீங்கள் திமுகவை அடிக்க முடியாது. ஆனால் போதை மருந்து விஷயத்தை நீங்கள் எந்த அளவுக்கு பெருசாக பண்ணலாம்? எப்போது ஒரு தடவை அங்கங்கே லைட்டாக பேசிட்டு போயிடுறீங்க. இதை நீங்கள் ஏன் பிரச்சாரத்தில் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணல? அப்போ இது தெரியுதா, இவர் வந்து ஏதோ ஒரு வகையில் அப்போ அங்கே சொல்கிறாங்க அந்த திமுக வேட்பாளர் போட்டது செந்தில் பாலாஜிக்கும் இவருக்குமான ஒரு அண்டர்ஸ்டாண்டு, அதனால தான் ஒரு டம்மி வேட்பாளரை போட்டிருக்காங்க அண்ணாமலைக்காகன்னு. அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் ஜாபர் சாதிக் பற்றியோ இது பற்றியோ இல்லை மற்றவர்கள் ஜாபர் சாதியோட திரையுலகினரோ இன்றைக்கி நடக்கிற இடி ரைடு மற்ற இது எதையுமே வந்து பெருசாக பேசுறது கிடையாது. அதே மாதிரி திமுகவுடைய ஃபைல்ஸ் 3 அதில் என்ன சொல்லியிருக்காரு எதாவது நமக்கு தெரியுமா? ஃபைல்ஸ் 1 பெருசாக பேசினார், அதில் இருக்கிற விஷயங்களெல்லாம் எடுத்து பேசினார். ஃபைல்ஸ் 2 என்ன பேசினார்? எந்தெந்த விஷயம் யாரை பற்றி பேசினார்? ஒன்றும் பேசலை. 2G ஆடியோ டேப்லாம் வெளியிட்டார். இன்னும் பல இது அவர் கையில் இருக்குது. வெளியிட்டாரா? வெளியிடல. சரி, அதை வெளியிட்டதோடு கம்னு விட்டுருவார். அதை விலக்கி பேசுதா நடந்திருக்கா? நாங்கள் வேணால் அது என்ன சந்தர்ப்பத்தில் எப்படி நடந்தது அப்படின்னு பேசியிருக்கோம். இவங்க பேச அப்போது எல்லாத்துலேயுமே சும்மா என்னை கேள்வி கேட்கக்கூடாது, நான் லைட்டாக தொட்டு போயிடுவேன். இதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் அக்ரெசிவாக டிஎம்கே காலி பண்ணணுன்னு நீங்கள் இறங்கியிருக்கீங்க, உங்களை மேலேருந்து அதுக்கு தான் இறக்கியிருக்காங்க.
ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? வெஸ்ட் பெங்காலில் அங்கே இருக்கிற பாஜக தலைவர்கள் எப்படி இறங்கி அடிக்கிறாங்க, அதனால் அதோடைய முன்னேற்றம் தெரியுதா? அவன் அங்கே அரசியல் பண்ணுறான், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? சார் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொல்கிறதே வந்து வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்மளால் பார்க்க முடியுது சார். இல்லை, ஆக்சுவலாக நான் என்ன அண்ணாமலைனா அண்ணாமலையை ஃபாலோ பண்ணுறவங்கள மற்றவங்களோ இதை யோசிக்கணும்ல. அதான் கரெக்ட் சார். இப்போ நானே வந்து உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நினச்சிருந்தேன்னா, எங்கள் ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுல எந்த இடத்துல தோக்குறாரு அப்படின்றத கேட்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் நீங்கள் அதுலேயே நீங்கள் இந்த ஆன்சர் எல்லாமே சொல்லிட்டீங்க. ஆனால் அப்படி என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சார்? லைக் வந்து அவருக்கு பின்னாடி இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் நிற்கிறாங்கன்னா ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவை நேரடியாக எதிர்க்கிறாரு. அந்த ஒரே ஒரு ரீசன் தான். மற்றபடி அண்ணாமலை வந்து அந்த இத்தனைக்கும் வந்து பிஜேபியே அவனுக்கு பிடிக்காது. ஆனால் அண்ணாமலை பின்னாடி நிற்பான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எலெக்ஷன் முன்னாடிலேருந்தே அவர் ஒழுங்காகவே பெர்ஃபார்ம் பண்ணலன்ற மாதிரி தான் சார் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் அடிக்கிற அந்த ஸ்டண்ட்டுகள் இருக்குல்ல, இவர் பிரச்சாரத்துக்கு வண்டியில் போகிறாரு. நம்முடைய வேலை என்ன? மீடியாவுடைய வேலை பிரச்சாரத்தை கவர் பண்ணுறது. அப்போ அவர் வண்டியில் போகும்போது அவர் கூட தானே போக முடியும். அதனால் மற்றவங்களுக்கு என்ன பாதிப்பு? அவ்வளோ பேசுகிற ரோட் ஷோ நதியாக பண்ணீங்க, பொதுமக்கள் பாதிப்பு பற்றி பேசுகிறீங்களே, ரோட் ஷோ நது பண்ணீங்கல்ல. நேற்று 2 நாளாக இந்த ஏரியா ஃபுல்லாகவே எவ்வளோ ஜனங்க பாதிக்கப்பட்டாங்க. சிறு வியாபாரிகள், பெரிய கடைகளை விட்டுருங்க, அவங்களாம் திறந்து வச்சுருந்தாங்க. சிறு வியாபாரிகள் ஒரு பொட்டி கடை முதற்கொண்டு எல்லாத்தையும் மூட சொல்லி போலீஸ் உடையது. எவ்வளோ பேர் பாதிச்சாங்க? 4 மணிக்கே கிளியர் பண்ண சொல்கிறாங்க. கிளியர் பண்ண 2 நாளா? ஆமாம். அப்போது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் ஊடகங்கள் உங்கள் கூட பின்னாடி வர்றதுனால தான் பொதுமக்களுக்கு பாதிப்பா? சரி, ஏன் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? நீங்கள் யார் அதை சொல்கிறதுக்கு? உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு, ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவே சொல்லியிருக்கு. போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்க. போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்க. அந்த ராமர் இதில் சொல்லுவார், ராமர்னு ஒருத்தர் சொல்லுவதெல்லாம் உண்மையை இமிட்டேட் பண்ணி பண்ணுவார். அதில் அந்த கேரக்டருக்கு போலீஸில் பிடிச்சிக்கணும். போலீஸில் பிடிச்சி அந்த மாதிரி மீடியா கிட்டே போய் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவான்னா, நான் மீடியா போலீஸை பார்த்தது இல்லையா? இன்னும் அக்யூஸ்டா அவங்க உங்கள் கட்சியில் சேர்றாங்க, அந்த அக்யூஸ்டா அவங்க. அப்போ நீங்கள் கரெக்டான ஒரு இதே தலைவராக ரியாக்ட் பண்ணிங்கன்னா அதுக்குரிய இது கிடைக்கும். நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஸ்டண்ட்டு பண்ணியிருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி இளைஞர்கள் வருவாங்க. அவன் எல்லாம் ஓட்டு போடுவானா? போட மாட்டான். இல்லை அவன் போட்டாலும் ஒரு தொகுதிக்கு சில ஆயிரங்கள் தான் வரும். நீங்கள் பொதுமக்கள் நம்பிக்கையை பெறணும், பாஜகவை கீழ் வரைக்கும் கொண்டு போகணும், கட்சி சின்னத்தை கீழே கொண்டு போகணும். அப்படின்னா நீங்கள் அரசியல் பண்ணணும். அரசியல் என்பது நீங்கள் சமரசம் இல்லாமல் பண்ணணும். போலி பாஸ்போர்ட் விவகாரம் எடுத்திங்கன்னா அதை பேசணும், அதை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போகணும். ஒவ்வொரு விஷயத்திலும் திமுகவுடைய பிரச்சனையும் பேசணும். மணல் முறைகேடு உங்களுக்கு லட்டு மாதிரி பிரச்சனை தானே. இயற்கையை பற்றி பேசுகிறீங்க, நீர் வளங்களை பற்றிலாம் பேசுகிறீங்கல்ல. அப்போ மணலை நீங்கள் கையில் எடுக்கணும்ல, ஏன் எடுக்கல? டெல்டா மேட்டர் பற்றி கூட ஆரம்பித்தார் சார், அதுக்கப்புறம் பேசவே இல்லை. எல்லா விவகாரத்தையும் இப்படி ஆரம்பிக்கிறது அப்படி சும்மா. ஏன்னா நீங்கள் பேசலன்னு கேட்க முடியாதுல்ல. பேசியிருக்கேண்ணே, இதை பேசியிருக்கேண்ணே, இந்த போலி பாஸ்போர்ட்ஸ் நான் தானே போய் கொடுத்தேன் கவர்னர்கிட்ட. நீங்கள் கொடுத்தீங்க, பின்வாசல்லையே போயிட்டீங்களா? என் பேட்டி கூட கொடுக்கல. இது ஜாபர் சாதிக்கு இந்த பாருங்கன்னா சொல்கிறீங்க, அங்கேருந்து வருது கோல்டன் கிரசன்ட்டு வருது, போதை மருந்து உள்ளே வருது, குஜராத் தான் அதிகமாக பிடிக்கிறாங்கன்றீங்க. நீங்கள் அதை டிஃபெண்ட் தானே பண்ணுறீங்க. எங்கே அஃபென்ஸ் பண்ணீங்க? ஜாஃபர் சாதி விவகாரத்தில் ஜாஃபர் சாதிக்கு திமுக எப்படி பயன்படுத்துச்சு அப்படின்னு நீங்கள் அஃபென்ஸ் பண்ணணும்ல. செஸ்ஸில் 2 வகை இருக்குது. அஃபென்ஸு டிஃபென்ஸ் தான் ஆட முடியும். நீங்கள் அக்ரெசிவாக ஆடும்போது நான் டிஃபென்ஸ் தான் பண்ண முடியும். நீங்கள் அஃபென்ஸ் பண்ணிங்கன்னா எதிராளி டிஃபென்ஸாக மாறிடும். அதை எங்கே பண்ணீங்க? யாருமே இதை கேட்க மாட்டேங்கிறாங்கல்ல. நான் கேட்குறேன், அந்த இளைஞர்களை பார்த்து கேட்குறேன். அண்ணாமலை பெஸ்ட்டு, உண்மை தான். மாற்று அரசியல் பேசிக்கிட்டு இருக்காரு. பிஜேபி இந்த 2 திராவிட கட்சிகளும் வேணான்றாரு. ஆனால் விமர்சிக்க மாட்டேங்கிறீங்களே சார். என்ன சார் ரீசன்? என்ன இப்போ அப்போ டிஎம்கே கூட மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காரா? அவ்வளோதான், வேற என்ன சார்? அது என்ன மாதிரி சார் இருக்கும்? ஏன்னா இது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு அதாவதுனா ஒரு கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. இவரை பற்றி தான் பேசுகிறாரு அப்படின்றாங்க. ஆக்சுவலாக என்ன மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங், வெறும் என்ன மாதிரியான ஆதாயம் இருக்கும்? நீங்கள் சும்மா கெஸ் ஏதாவது பண்ணுவீங்கள்ல, இந்த மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கலாம். நான் என்ன நடக்குதுன்னு தான் சொல்ல முடியும். அவர் என்ன பண்ணுறாரு, என்ன ஆதாயம் அடைகிறாருன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதோடைய பின்விளைவு என்ன இருக்குன்னு வேணால் சொல்லலாம். நீங்கள் வெற்றி அடைய மாட்டீர்கள். இந்த அரசியல் தமிழ்நாட்டில் ஜெயிக்காது. நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா ஜெயிக்கலாம். ஒரு வைகோ பெரிய எதிர்பார்ப்போடு அவர் வரும்போது 93 இருந்தது. திமுக சரிபாதியாக பிறந்தது. கிட்டத்தட்ட 8-9 மாவட்ட செயலாளர் அவர் கூட போனாங்க. ஆனால் அவர் அரசியல் எப்படி பண்ணார்? 96 நிலைமை என்னான்னு தெரியும் அவருக்கு. ஜெயலலிதாவுக்கு எதிராக பெரிய அலை இருக்குதுன்னு தெரியும். மூப்பனார் வராரு, இவர் அவரோட அட்ஜஸ்ட் பண்ணி போகல. இவ்வளோ சீட்டு தான் நிற்கணுன்றாரு. ராம்தாஸ் வராரு, அட்ஜஸ்ட் பண்ணல.
நான் 200 தொகுதிகிட்ட நிற்பேன், நான் தான் அடுத்த முதல்வர்ன்றாரு. கருணாநிதி திமுகவுலேருந்து மதிமுக போச்சுன்றதை ஏற்றுக்கிறாரு. திமுகவுக்கு அடின்னு அவருக்கு தெரியுது. இந்த அடியை நிவர்த்தி பண்ணோன்னா தேர்தலில் ஜெயிக்கணும்னு அவருக்கு புரியுது. மூவ் போனார், வெளியில் வர்றார், காங்கிரஸ் உடச்சிக்கிட்டு. நான் எவ்வளோ வேணும்னு கேட்குறாரு, உங்கள் தொகுதியை கொடுக்குறாரு. ரஜினிகாந்த் வராரு. ரஜினியை அரசியலுக்குள்ளே நுழையவும் விடாமல், நான் எனது நண்பர் தீமையை ஒழிப்பதற்காக வர்றாருன்னு அவரையும் பயன்படுத்திக்கிறார். ஜெயலலிதா கூடயே இருக்கிறவர் வராரு, அவரையும் பயன்படுத்துகிறார். சுப்பிரமணிய சாமி ஆதரிக்கிறார், அவரையும் பயன்படுத்திக்கிறார். இதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு. இறங்கி பின்னு இந்த புலி ஒரு இது சொல்லுவாங்க, 2 அடி பின்னாடி போனால் முன்னாடி பாயிருது. அப்போ யதார்த்தம் தெரியுது. வைகோ என்ன பண்ணார், நான் தான் இருந்தான்னாரு. ஆடி காற்றுல அதிமுக மட்டும் பறக்கலை, வைகோவும் சேர்ந்து பறந்தார். காணாமல் போனாரா? அதுக்கப்புறம் 2001 6 நினைக்கிறேன், திமுக கூட கூட்டணி 2006 இவர் வைகோ கூட இருந்தால் ஜெயிச்சிருக்கலாம். கடைசி டைமில் காலை வரட்டு அதிமுக போகிறாரு. எந்த அதிமுக? உங்களை பொடால பிடிச்சி போட்ட அதிமுக. எந்த திமுக காலை வர்றாரு? உங்களை பொடால உள்ளே வந்து பார்த்து ஆதரவு கொடுத்து வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி கை கொடுத்த கலைஞரை கை விட்டு போகிறாரு. அப்போ தப்பான முடிவு. 2011 12 சீட்டு ஜெயலலிதா தரேன்றாங்க. 2011 எலெக்ஷனு அதிமுக ஜெயிச்சே தீருன்றது எல்லாருக்குமே தெரியும். விஜயகாந்த் வந்துட்டார் கூட்டணிக்குள்ளே. இவருக்கு 12 சீட்டுன்றாங்க. இவர் கொஞ்சம் 1-2 பேசி சேர்க்கலாம், வாங்க பேசிக்கலான்றாங்க. நைட்டு ஃபுல்லாக இவர் உட்காந்து பொதுக்குழு நடத்தி காலையில் தேர்தல் புறக்கணிப்புன்றாரு. எந்த பைத்தியக்காரனும் பண்ண மாட்டான். ஏன்னா தொண்டர்கள் இருக்கிறதே ஏதோ இந்த மாதிரி தேர்தலில் கூட்டணி வச்சு ஒரு 10 எம்எல்ஏ அதுன்னு வாங்கினா கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். நீங்கள் தேர்தல் புறக்கணிப்புனா 5 வருஷம் அடுத்த 5 வருஷம் காத்து கிடக்கணும். சோர்ந்துருவான்ல தொண்டர். அதான் நடந்தது. யாரை கேட்டு முடிவெடுத்தீங்க? 12 சீட்டும் ஜெயிச்சிருக்கலாம். சரி, நீங்கள் பேசுங்க, ஒரு 2 சீட்டு இல்லாட்டி 2 ராஜ்யசபா கொடுங்க, இல்லை ஒரு ராஜ்யசபா கொடுங்க, எங்கள் ஆள் ஒருத்தர் எம்பியாக போட்டோம். அது செய்யணும், செய்யலை. ஜெயலலிதா அப்படி மதித்தாங்க, கை கழுவி விட்டு போனீங்க. அதுக்கு அடுத்து என்னாச்சு? கழுது தெரிஞ்சு கட்டரும்பாயி ஒரு சீட்டுக்கு அதுவும் பையனுக்கு வாங்கிட்டு நீ உட்காந்து தொங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. இதுதான் நான் சொல்ல வர உதாரணம். ஒரு அரசியல் தலைவர் அரசியல் பண்ணணும், பத்திரிகையில் பகிச்சிக்கூடாது. எந்த அரசியல் பண்ணணும், எதை எந்த டைமில் கையில் எடுக்கணும்னு தெரியணும். 2G எப்படி கையில் எடுத்தாங்க பிஜேபி, இங்கே ஜெயலலிதா எப்படி எடுத்தாங்க, ராஜீவ்காந்தி படுகொலை எப்படி கையில் எடுத்தாங்க, திமுகவுக்கு சம்மந்தமே இல்லை. அப்போ நடக்கிறது கவர்னர் ஆட்சி. ஆட்சியை கழிச்சு தானே தேர்தல் நடத்துகிறீங்க. நடக்கிறது கவர்னர் ஆட்சி. இங்கே வர பிரச்சாரத்தில் வர ராஜீவ்காந்தி கொல்லப்படுறாரு. திமுக மேலே தானே படி விழுந்தது. வாஷ் அவுட் ஆட்சியில் திமுக. அப்போ இதுதான் அரசியல். இந்த அரசியல்லாம் பண்ண தெரியணும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சப்ஜெக்ட் வச்சு பேசுங்க. உங்கள்கிட்ட வந்த 1000 இளைஞர்கள் தவிர மக்கள் சேருவாங்க. அப்போ நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகரலாம். இது எல்லாம் பண்ணலன்னா அவ்வளோதான்.